ஓம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொன்னியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாயாவான் சார்கதி இங்கு ஆவான் அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்தமது ஊனாகுவான் உயிராகுவான் அருக்கோனாகுவான் குரு. நமசவித்ரே ஜகதேக சக்ஷுஷே त्रयीमयाय त्रिगुणात्मधारिणे जगत्प्रसूतिस्थितिनाशहेतवे विरिञ्चि नारायण शङ्करात्मने. மன்வந்தர கணக்கு அடுத்த வகுப்புல யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டேன். அதுல சில விஷயங்கள் இருக்கு, அதை சொல்லலாம் அப்படின்ட்டு. சரிங்க குருஜி. நம்ம 9வது ஸ்லோகத்துல மனு பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகத்தை சொல்லிட்டு இந்த டாபிக் போறேன். பிதரோ வசவசாத்யாஹ ஷஸ்வினோ மருதோ மனுஹு வாயுர்வன்னிः பிரஜா பிராணः ரிதுகர்த்தா பிரபாகரः. போன வகுப்புல நம்ம பார்த்தோம், பிரம்மா அப்படிங்கிறவர் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுவார். சிருஷ்டி பண்ணுவார்னு சொல்லும்போது அது புரிஞ்சுக்கணும். அவர் ஒரு சிருஷ்டி தொடங்கும் போது அவருடைய ஆயுசும் தொடங்கும். அப்படி அவருடைய ஒரு நாள் கல்பம் அப்படின்னு சொல்றோம். அவருடைய மொத்த ஆயுட்காலத்தை ஒரு மகா கல்பம் அப்படின்னு சொல்றோம். அவருடைய ஆயுட்காலம் தீர்ந்தால் வரக்கூடிய பிரளயத்தை மகா பிரளயம்னு சொல்றோம். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வார். நமக்கே கூட தினம் நாம தூங்கும் போது ஒரு பிரளயத்துக்குள்ள போகிறோம், அப்புறம் முடிக்கும் போது பிரளயத்திலிருந்து வெளியே வரோம். இந்த மாதிரி தான் நித்திய பிரளயம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 வெரைட்டி இருக்கு. இதுல பிரம்மாவுடைய காலம் முடிஞ்சு போறதுக்கு மகா பிரளயம்னு பேரு. அவருடைய ஒரு நாளை 14 பகுதிகளா பிரிப்பாங்க, 14 மன்வந்தரங்களாக பிரிப்பாங்க, 14 மனுக்களுடைய ஆட்சி காலமா பிரிப்பாங்க. அந்த ஒவ்வொரு மனுவும் 71 சதுர்யுகங்கள் ஆட்சியில் இருப்பாங்க. சதுர்யுகம்ங்கிறது கிருத்தயுகம் அல்லது சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்படி 4 யுகங்களால 4 யுகங்கள் சேர்ந்ததுனால சதுர்யுகம்னு பேரு. இனி இந்த சதுர்யுகத்துல ஒரு சதுர்யுகம் பெருக்கல் 71 சதுர்யுகம் ஆனா ஒரு மன்வந்தரம். அப்போ 284 யுகங்கள் ஒரு மனுவினுடைய ஆட்சி காலம்.
இந்த ஒரு மனிதனுடைய ஆட்சி காலம் முடியும் போது தேவர்கள், அந்த மனுடைய ஆட்சி காலத்துல வந்த தேவர்களும் அவர்களுடைய ஆயுச முடிச்சிருவாங்க. இப்ப இந்திரன் இருக்காருன்னா மனுவனுடைய ஆட்சி காலம் முடிஞ்சோன்னா அந்த இந்திரன் போய் அடுத்த இந்திரன் வந்துருவார். இப்படி எல்லாமே பதவிதான். நம்ம சொன்னது மாதிரி இந்திரன், பிரம்மா, இது மாதிரி எல்லாமே பதவிகள் தான். 5 வருஷம் எலெக்ஷன் முடிச்ச உடனே அடுத்தவர் வர்றது மாதிரி இவங்களும் குறிப்பிட்ட காலம் முடிச்ச உடனே மாறிடுவாங்க. இப்போ பிரம்மாவுடைய ஆயுள் காலத்தை ஒரு 120 வருஷம்னு எடுத்துக்கிட்டா, இது அடுத்தது ஒரு இந்த டாபிக் நான் பேசணும்னு நினைச்சதுக்கு இது ஒரு காரணம். அந்த ராமாயண கதையில அவங்க இது ஒரு விஷயத்த வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. சதாயுவை புருஷக அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்கு. அதனால ஒரு மனுஷனோட ஆயுசு 100 வருஷம் தான் இருக்க முடியும் அப்படின்னு. அதாவது வேதத்துல சதாயுர் வரிஷ்பை புருஷகன் சொல்லியிருக்கா அப்படின்னா சொல்லியிருக்கு. சில 100 ஆண்டு காலம் வாழட்டும் அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்கு, வேற சில இடங்கள்ல இருக்கு. ஆனால் ஒரு மனிதன் எத்தனை நாள் வாழ்வான் அப்படிங்கிறது அவனுடைய தலையெழுத்தை பொறுத்தது. வயிற்றுக்குள்ளேயே கரு உருவான உடனே அழிகிறதுல ஆரம்பிச்சு 100 வருஷம் மேல வாழ்றவங்களும் உண்டு. பொதுவா 120 வருஷம் இருக்கிறவங்க கம்மி. பல பேருக்கு அவ்வளவு காலம் இருக்க வேண்டாம் அப்படின்னு புத்திசாலிகள் சொல்லிடுவாங்க. கட்டோபனிஷத்துல ஒரு உபனிஷத் இல்ல, நச்சிகேதன் ஒரு பையன், அந்த கதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ அப்பா கொடுத்த வாக்குனால இவன் யமலோகத்துக்கு போறான். அங்க யமன் வந்து வெளியே டியூட்டியா போயிருந்தவரை 3 நாள் லேட்டா வந்தார். வந்திருந்த விருந்தாளிய பாக்குறதுக்கு 3 நாள் லேட் ஆகி போச்சு. இந்த 3 நாள்ங்கிறது யமனுடைய 3 நாள். அப்போ தேவ வருஷம் வேலை கிடக்குது. யமன் என்ன நேரம் 3 நாளைக்கு 3 வேலை தரேன் கேளு அப்படின்னாரு. அவன் புத்திசாலி வரம் கேட்டான். கேட்ட போது 3வது ஒரு வரமா என்ன கேட்டான் அப்படின்னா, அது முதல்ல அப்பாவுக்காக வேண்டி, குடும்பத்துக்காக வேண்டி கேட்டா, அடுத்தது மனித சமுதாயத்துக்காக வேண்டி கேட்டான், கடைசியில தனக்காக வேண்டி கேட்டான். அதாவது ஆத்ம ஞானத்துக்காக வேண்டி கேட்டான். அப்போ யமதர்மராஜா அது ஆத்ம ஞானம் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லைங்கிறதுனால, அதுக்கு ஒரு தகுதி தராதரெல்லாம் வேணுங்கிறதுனால இவனுக்கு இருக்குதா அப்படின்னு சோதிச்சு பாக்குறதுக்காக வேண்டிய என்னமோ இவங்கிட்ட பிறகு நான் 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கி தரேன், டாஃபி வாங்கி தரேன் அப்படிங்கறத ஆரம்பிச்சு அவரால் முடிஞ்ச எல்லா விதமான டெம்ப்டும் பண்ண. அப்ப இந்த பையன் ஆத்ம ஞானத்துக்காக வேண்டி கேட்டா, மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் ரதி சித்தையே அப்படின்னு கீதையில சொன்ன மாதிரி 1000ல் ஒருத்தங்க தான் அதெல்லாம் விரும்புவாங்க. அப்ப இந்த பையனை பரிசோதிக்கிறதுக்காக வேண்டி தர்மராஜா அதை எப்படி எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தார். காஃபி ஆரம்பிச்சு அப்படி மேல வரைக்கும். அதுல அவர் சொன்னார், உனக்கு 100கணக்கான நீண்ட ஆயுளை தரேன், எவ்வளவு நாள் நீ விரும்புறியோ அவ்வளவு நாள் நீ படுத்துக்கலாம், 100 வயசுன்னு சொல்லல. ஜீவேம சரத சதம், அந்த மாதிரி வேற இடங்கள்ல வேதத்துல வருது. ஆனா இந்த இடத்துல கட்டோபனிஷத்துல யமதர்மராஜா நீ எவ்வளவு வாழ்நாள் விரும்புறியோ அவ்வளவு நாள் வாழ்ந்துக்கப்பா, வச்சுக்கோ, இந்த ஆயுசு தரேன், ஆனா இந்த வரத்தை மட்டும் கேட்காது அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த பையன் சொன்னா, சின்ன பையனா இருந்தாலும் புத்திசாலி, இவ்வளவு நீண்ட ஆயுசு எவனுக்கு வேணும்? ஒரு 40-50 ஆனாலே மனுஷனுக்கு கையை தூக்க முடியல, காலத்தை மடக்க முடியல, உட்கார்ந்தா எழுத முடியல,
இவ்வளவு நீண்ட ஆயுதம் வச்சுட்டு என்ன பண்றது அவன்? அப்புறம் இப்படி இருக்கிறவன் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு வளைச்சு 50, 70, 80, 90, 100 அப்படியே அட்டை மாதிரி சொல்ற போறான். 40, 50 வயசான பிறகு இந்த உலகத்துல என்ன அனுபவிக்க முடியும்? இந்திரியங்கள் ஆரோக்கியமா இருக்காது, மனசு புத்தி எதுவும் இருக்காது. அதனால அவன் சொன்ன, எனக்கு நல்லா வேண்டாம், நான் கேட்ட வரத்தை கொடு, எனக்கு ஆத்ம ஞானம் தான் வேணும், முக்தி தான், மோட்சம் தான் வேணும் அப்படின்னா. அப்போ 100 வருஷம் அப்படிங்கிறது ஒரு 19 சொல்றது தவிர வேதத்துல 100 வயசு ஆயுஸ் தான் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு சொல்ல முடியாது. வேதத்துல ஒரு அங்கமான ஜோதிஷத்துல 9 கிரகங்களும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுற்று வர்றதுக்கு 120 வருஷம் ஆகும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. அதுபடி பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய ஆயுசு 120 அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த கணக்குல பிரம்மாவுக்கு 120 வயசு சொல்லியிருக்காங்க. இது பிரம்மாவுக்கு அவர் கண்டிப்பா 120 வயசு இருப்பாரு. அவருக்கு நோய் நொடி எல்லாம் வராது, இடையில போக மாட்டாரு. மனுஷனுக்கு 120 வயது இருக்கலாம். ரொம்ப அபூர்வமா 100 தாண்டி போறவங்க இருக்காங்க. ஆனா எந்த நிமிஷமும் யாரு வேணாலும் போலாம். தைத்திரிய உபநிஷத்துல மிருத்யுர்தாவதி பஞ்சமைதி அப்படின்னு முதல்வரா அப்படி குதிச்சு குதிச்சு உயிரெடுப்பார். அவரு 100 வயசு ஆனவங்களை எல்லாம் எடுப்போம், அடுத்து 99 எடுப்போம், அடுத்து 98 எடுப்போம், இப்படி எல்லாம் கணக்கு போடுறது இல்லையா? திடீர்னு இங்க ஒரு வயசு எடுப்பாரு, அங்க ஒரு 100 வயசு எடுப்பாரு, இங்க ஒரு 40 வயசு எடுப்பாரு, இங்க ஒரு 20 வயசு எடுப்பாரு, இப்படியே எடுப்பாரு. இந்தியாவில ஒண்ணு, அமெரிக்கால ஒண்ணு, லண்டன்ல ஒண்ணு. அவருக்கு ஒரு ஒழுங்குமுறையெல்லாம் கிடையாது, குதிச்சு குதிச்சு போவார். மிருத்யுர்தாவதி பஞ்சமைதி அப்படின்னு கட்டோபனிஷத்துல கொடியனே சொல்றான். சஷ்டியமிவ ஆஜாயதே மிருத்யு மர்த்தியக சஷ்யமிவ ஆஜாயதே புனக. மனிதன் செடி புல்லு பூண்டு மாதிரி முளைக்கிறான், புல்லு பூண்டு மாதிரி போயிடுறான் அப்படின்னு வருது. அதனால ஆயுசு 100 அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் வச்சு, அதனால ராமருக்கு ஆயுச 100க்குள்ள சுருக்கணும்னு அவங்க ஒரு முயற்சி பண்றாங்க. அதுவும் புத்திசாலித்தனமானது கிடையாது. ஒரு ஆளுக்கு ஆயுசு எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், அது ஆண்டவன் தலையில எழுதுறது மாதிரி. ஒரு தசசாந்தி மந்திரம் உண்டு, அதுல கூட பத்ரம் பஷ்யேமாக்ஷ விர்யஜத்ராஹ ஸ்திரைரங்கைः ஸ்துஷ்டுவாம்சஸ்தனூபிः யசேம தேவஹிதம் யத்தாயுः. தேவர்கள் உனக்கு எந்த ஆயுளை கொடுத்தார்களோ அந்த ஆயுள் வரை நீ வாழ்வாயாக அப்படின்னு உபநிஷத்தை ஒரு இடத்துல சொல்லுது. தங்க 100 வரைக்கும். அதனால 100 இடத்துல சொன்னதை பிடிச்சுக்கிட்டு அதை ராமருக்கு வாழ்க்கையிலேயே நான் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு அடம்பிடிக்க கூடாது. அப்புறம் ராமர் 8 அடி இருந்தாரு அப்படின்னு ராமாயணம். ஹோமோசேப்பியன்ஸ் பொதுவா 8 அடி கிடையாது அப்படிங்கிறது அறிவியல். ஆனா ஹோமோ எரக்டஸ் ஒரு இனம் இருந்தது. அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மேற்கு ஐரோப்பிய பகுதி, லண்டன் அந்த பகுதிகளில் வாழ்ந்தாங்கன்னும், அதனால ஐரோப்பாவில இருந்து நகர்ந்த ஹோமோசேப்பியன்ஸ், மன்னிக்கணும், ஆப்பிரிக்காவில இருந்து நகர்ந்த ஹோமோசேப்பியன்ஸ் அப்படியே கடற்கரை வழியா இந்தியாவை பார்த்து வந்தாங்களே தவிர ஐரோப்பாவை பார்த்து போகல. அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் ஹோமோ எரக்டஸ் காலமானப்பட்டு சீனா வழியாக அவங்க ஐரோப்பாவுக்குள்ள நுழைஞ்சாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஜி அடிப்படையிலான ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. இது ஒரு ஆராய்ச்சி, ஒரு தியரி, ரொம்ப சீரியஸா எடுத்துக்கூடாது, ஆனா அப்படி சொல்லுது. இனி சீனா, தென் அமெரிக்கா, எகிப்து, இந்த மாதிரி உலகம் முழுக்க பரவலா பெரிய பெரிய முரட்டு கட்டுமானங்கள் இருக்கு. ஒரு மனுஷன் படி வச்சாங்கன்னா ஒரு அடியில வைப்பான், அதிகபட்சம் 1/2 அடி 3/4 அடி, மெஞ்சு போனா 1 அடி. 10 அடி 15 அடி உயரத்துக்கு படி இருந்ததுன்னா
அப்படி கட்டிடங்கள் இருக்குதுன்னா அந்த கட்டிடத்துல யாரு வாழ்ந்திருப்பாங்க, அந்த கட்டிடத்தை யாரு கட்டியிருப்பாங்க, யாருக்காக வேண்டி கட்டியிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. ஆனா உலகம் முழுக்க நமக்கு இந்த மாதிரி ஆதாரங்கள் கிடைக்குது. பொதுவாக அந்த ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ் ஹிஸ்டரி டிவியில வரக்கூடிய தொடர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும். அப்போ 8 அடி உயரமாக மனிதர்கள் இருந்த காலம். ராமன் ஒருவேளை ஹோமோ சேப்பியன்ஸ் இல்லாம ஹோமோ எரக்டஸா கூட இருந்திருக்கலாம். அல்லது இப்போ நம்முடைய தாத்தா எல்லாம் பத்தி நம்ம கேட்டுக்கலாம். தாத்தா வந்து ஒரு பக்கம் சாப்பிடுவாரு அப்படின்னு. நாம இன்னைக்கு ஒரு சோப்பு டப்பியில சாப்பாடு போட்டு சாப்பிடுற கலாச்சாரத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கெல்லாம் கல்லூரி படிக்கிற குழந்தைகள் எல்லாம் உறவா சாப்பிடுறாங்க. அது அவங்க மெலிகிறதுக்காக வேண்டி சாப்பிடுறாங்களா, குப்பை போட்டக்கூடாதுக்காக வேண்டி சாப்பிடுறாங்களா, அழுக்காக வேண்டி சாப்பிடுறாங்களா, இல்ல அவங்களுக்கு அவ்வளவுதான் வயிறு ருசிக்கிட்டா அது தனி டாபிக். ஆனா ஒரு சோப்பு பெட்டியில தான் சாப்பிடுறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு நிதர்சனம். இதுவே முன் தலைமுறைகள்ல நிறைய சாப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு பார்க்கிறோம். மாதிரி முன் தலைமுறையில அதே மாதிரி அந்த அளவுக்கு வலிமையா இருந்திருக்காங்க, பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டியிருக்காங்க. இதெல்லாமே கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ மனிதர்கள் எப்போதும் ஒரே மாதிரி இருந்தது இல்லை. வலிமையில வித்தியாசம் இருந்திருக்கு, வளர்ச்சியில வித்தியாசம் இருந்திருக்கு, பல விஷயம் நம்ம பார்க்கணும். அதனால இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு அன்னைக்குள்ளவங்களை ஒப்பீடு செய்கிறது, அவங்களை இதுக்குள்ள அடைக்க முயற்சி பண்றது அப்படிங்கிறது செருப்புக்கு தகுந்த மாதிரி காலை வெட்டிக்கிறது மாதிரி. இத வந்து பிரசங்கவசாத் ஒரு கான்டெக்ட் வந்ததுனால சொன்னேன். டாபிக்ல பிரம்மாவுக்கு 120 வயசுன்னு வச்சுக்கிட்டா, பிரம்மா உடைய 120 வயசு முடியும் போது அவருக்கு ஒரு வருஷங்கிறது 360 நாள்னு வச்சுக்கிட்டான். அடுத்தது இது ஒரு இது இருக்கு. நம்ம பொதுவாக இந்து மதம் ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இங்க எல்லா வெரைட்டியும் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். சோனார் கேலண்டர், லூனார் கேலண்டர், சூரிய நாட்காட்டி, சந்திர நாட்காட்டி, ரெண்டு நம்மகிட்ட வந்து. சூரிய நாட்காட்டியில தான் ஒரு வருஷத்துக்கு 365 நாள், சந்திர நாட்காட்டியில ஒரு வருஷத்துக்கு 360 நாள் தான். அப்போ 120 வயசு அப்படின்னு 120 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 360 நாள் எடுத்துக்கிட்டா சோலார் கேலண்டரை சூரிய நாட்காட்டியை ஒதுக்கி வச்சுக்குவோம். சந்திர நாட்காட்டிப்படி ஒரு வருஷத்துக்கு 360 நாள்னு வச்சுக்கோம். அப்போ 120 360, அப்ப 42,200 திவ்ய நாட்கள். திவ்ய வருஷம் எல்லாம் புது கரடி விடுவாங்க, அதனால நான் சொல்றேன். திவ்ய நாட்கள் பிரம்மாவுக்கு ஆகும். இந்த மனுஷனா இருந்தாலும் 120 வயசு இருந்தா சந்திர மாதம் லூனார் கேலண்டர் படி 42,200 நாட்கள் ஆகும். இனி 42,200 நாள் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், பிரம்மாவுக்கு ஒரு கல்பம் ஒரு நாள் அப்படின்னு. அப்போ 42,200 கல்பங்கள் ஆகும். 42,200 கல்பம் தான் ஒரு மகா கல்பம் அப்படின்னு நம்ம புரிச்சுக்கலாம். இனி மனுஷனுடைய காலம் அப்படின்னு கணக்கு போட்டோம் அப்படின்னா, ஒரு ஊசிய ஒரு தாமரை பூல குத்தணும். அப்படி குத்தும் போது அந்த ஊசி எவ்வளவு பிரஷர்ல குத்துறோம் அப்படிங்கிறது தனி கேள்வி. ஏன்னா பலவிதமான பிரஷர்ல குத்தலாம். அப்படி குத்தும் போது அந்த ஊசி நுனி ஒரு இதழிலிருந்து அடுத்த இதழுக்கு போகிற காலம், இத வந்து அல்ப காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி 30 அல்ப காலம் சேர்ந்தது ஒரு திருத்தி. 30 திருத்தி ஒரு கலா, 30 கலா ஒரு காஷ்டா. இத வந்து நிமிஷம்னு சொல்லுவாங்க, நொடின்னு சொல்லுவாங்க, மாத்திரைன்னு சொல்லுவாங்க.
இதை வச்சும் ஒரு கதை விடுறாங்க அவங்க ஜெயஸ்ரீ சாரநாதன். இல்ல ஒருவேளை நான் வேற யாரும் கூட இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் நொடினா என்ன, இன்னைக்கு நாம நொடின்னு சொல்றதும் அன்னைக்கு நொடின்னு சொல்றதும் ஒண்ணுதானா அப்படின்னு ஒரு டிபேட்டபிள் அப்படின்ட்டு யாரோ சொல்லி கேள்விப்பட்டேன். ஜெயஸ்ரீ சாரதானும் வேற. அதுல ஒரு உண்மை இருக்கு. பொதுவா இலக்கணத்துல, முக்கியமா தொல்காப்பியம், பொதுவா எல்லா இலக்கண நூல்களையும் பாணினி உட்பட கண்ணிமை பொழுதும் கை நொடி பொழுதும் மாத்திரை என்ப. ஒரு மாத்திரைன்னா எவ்வளவு நேரம் அப்படின்னா கண்ணை சிமிட்டுற நேரம், கைய நொடிக்கிறது. இப்ப இதுல காட்டா, நிமிஷம், நொடி, மாத்திரா எல்லாத்தையுமே ஒரே கணக்குல கொண்டு வந்திருக்காங்க. எந்த அளவு சரி அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். இனி 4 நிமிஷங்கள் சேர்ந்தது. எனக்கு நிமிஷம் அப்படிங்கிறது கண்ணை இமைக்கிற நேரம். நம்ம இன்னைக்கு நிமிஷம்னா நமக்கு அது ஒரு பெரிய நேரம். ஆனா ஒரிஜினலா நிமிஷம்ங்கிற வார்த்தைக்கு நிமேஷக, உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவலி அப்படின்னு ஒரு நாமம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் தேவிக்கு வருதுன்னு நினைக்கிறேன். நிமிஷம்னா திறக்கிறது, உன்மேஷம்னா மூடுறது. அது கண்ணி இமை சம்பந்தப்பட்டதா நிமிஷம் அப்படிங்கிற வார்த்தை குறிக்கும். அப்படி 4 நிமிஷம் சேர்ந்து, ஏன்னா நான் நிமிஷம் சொன்ன உடனே நமக்கு இயல்பா டக்குன்னு 60 நொடி சேர்ந்தது நிமிஷம் இடத்துக்குள்ள போயிடக்கூடாது. ஒரே டெர்மினாலஜிய வேற வேற பேரு வேற வேற அர்த்தங்கள்ல பயன்படுத்தலாம். இங்க 4 நிமிஷம் சேர்ந்தது ஒரு கணிதம், 10 கணிதம் சேர்ந்தது ஒரு நெட்டு வீர்ப்பு, 6 நெட்டு வீர்ப்பு சேர்ந்தது ஒரு வினாழிகை. இந்த இடத்துல இப்படி ஒரு கணக்கும் இருக்கு. வினாழிகைங்கிறது செகண்ட் மாதிரினும், 60 வினாழிகை சேர்ந்தது ஒரு நாழிகைனும், அப்படி 60 நாழிகை சேர்ந்தது ஒரு நாள் அப்படிங்கணும் சாதாரணமா புழக்கத்தில் இருக்கிற ஒரு கணக்கு. அதை அப்படி ஒதுக்கி வச்சிருக்கீங்க. இந்த கணக்குப்படி போவோம். 60 வினாழிகை சேர்ந்தது ஒரு கணிதம், 60 கணிதம் சேர்ந்தது ஒரு கணிதம் இல்ல, கணிதம் ஏற்கனவே சொல்லிட்டேன். 60 வினாழிகை சேர்ந்தது ஒரு கடிகா. கடி அப்படின்னா மணி அப்படிங்கிற அர்த்தத்துல சமஸ்கிருதத்துல ஹிந்தியில எல்லாம் பயன்படுத்துவாங்க. கடிகாரம்ங்கிற வார்த்தை கூட அதுல இருந்தா வருது. தமிழ்ல கூட பயன்படுத்துறோம் கடிகாரம்னு. இந்த கடி அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல். 60 வினாழிகை ஒரு கடிகா, 60 கடிகா ஒரு நாள், அதாவது இரவும் பகலும் சேர்ந்த ஒரு நாள். இப்படி 15 நாள் சேர்ந்தா ஒரு பக்ஷம், 2 பக்ஷம் சேர்ந்தால் ஒரு சந்திர மாசம். நல்லா கவனிச்சுக்கோங்க, 2 பக்ஷம் சேர்ந்தால் ஒரு சூரிய மாசம் அல்ல, ஒரு சந்திர மாசம். ஒரு சூரிய மாசம்ங்கிறது ஒரு ராசியில சூரியன் சஞ்சரிக்கிற நாட்கள் எத்தனையோ அத்தனை. பொதுவா அது 28 இருக்கலாம், 29 இருக்கலாம், 30 இருக்கலாம், 32 இருக்கலாம். ஆனி ஆடியில 32 வரும். அந்த ராசியில சூரியன் சஞ்சரிக்கிற நாளை வச்சு சூரியனுடைய நாள் கணக்குல வித்தியாசங்கள் உண்டு. அது பஞ்சாங்கத்தை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். காலங்களா மாதிரி முட்டாள்தனமாட்டு இப்படி இப்படி மொழியை வச்செல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. சூரியன் நம்ம மொழியை கணக்குப்படி போறதில்லை, அவர் அங்க இருக்கிற தூரத்தை அனுசரிச்சு போறாரு. சூரியன் போறாரு அப்படின்னு உபச்சாரத்தில் சொல்றோம். உண்மையிலே பூமி சுழலுது. பூமியினுடைய சுழற்சியிலையும் சரி, சுற்றுப்பாதையிலையும் சரி, அது சுழல்ற வேகத்திலையும் சரி, சுற்றுகிற வேகத்திலையும் சரி. சுழல்னா தன்னைத்தானே சுழலுது, சுற்றுவதுங்கிறது சூரியனை சுற்றி வருது.
இதுல வேரியேஷன், அது ஒரு நீள்வட்ட பாதையில வருது. ஒரு சமயத்துல அது சூரியனுக்கு ரொம்ப கிட்ட வந்துருது, இன்னொரு சமயத்துல சூரியனை விட்டு ரொம்ப தூரம் போயிருது. அநேகமா தூரம் போகக்கூடிய காலம் குளிர்காலம், பக்கத்தில் இருக்கக்கூடிய காலம் கோடை காலம். இந்த மாதிரி அதுல ஒரு 23 டிகிரி இருக்கு. அப்புறம் சூரிய கிட்ட கடக ரேகையில சஞ்சரிக்குதா, மகர ரேகையில சஞ்சரிக்குதா, வித்தியாசம் இருக்கு. இப்படி நிறைய ஃபேக்டர் இருக்கு. இதெல்லாமே நம்முடைய பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதை வச்சு அவங்க கணக்கு போட்டிருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்முடைய பெரியவர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமா இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டீடைலுக்குள்ளே நம்ம போனோம்னா இதெல்லாம் அந்த காலத்துல கண்டுபிடிச்சாங்க. ஆனா அவங்க எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு தனியா ஒரு மூளை வேணும். அப்ப 2 பட்சம் சேர்ந்தது ஒரு சந்திர மாசம். இதுல சாதுர்மாசியம்னு ஒரு விரதம் சாதுக்களுக்கு உண்டு. இந்த பக்ஷோய் மாசகன்னு எங்கேயோ சொல்லியிருக்கு. அதை வச்சுக்கிட்டு இந்த காலத்துல சாதுர்மாசிய விரதத்தை 2 மாசம் தான் அனுசரிக்கிறாங்க. ஏன்னா 2 மாசம் சந்திர மாசத்துல 4 பட்சம் வரும். 4 பட்சம் வந்தா ஒரு பட்சத்தை ஒரு மாசமா கணக்கெடுக்கலாம்னு சொல்லி 4 பட்சத்தை 4 மாசமா கணக்கெடுக்கலாம். சரி, அது நடைமுறையில பழக்கத்துல அப்படி வந்துருக்கு. மற்றபடி இந்த மாசம் தான் அது நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இனி ஒரு மனிதனுடைய ஒரு மாசம் சந்திர மாசம், அதாவது 2 பட்சம், பித்ருக்களுக்கு ஒரு நாள். போன சொன்னேன், கிருஷ்ணபக்ஷம் இரவு, சுக்லபக்ஷம் பகல். அப்படி பித்ருக்களுக்கு உடைய கேலண்டர் தனி. லூனார் கேலண்டர் தனி, சோலார் கேலண்டர் தனி, அதாவது சந்திர நாள்காட்டி தனி, சூரிய நாள்காட்டி தனி, பித்ருக்கள் நாட்காட்டி தனி, தேவ வருஷம் நாள்காட்டி தனி. இப்படி நம்ம கிட்ட சாஸ்திரங்கள்லயே நிறைய வெரைட்டி. இனி 12 சந்திர மாசம் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்றோம். 12 சூரிய மாசம் ஒரு வருஷம் தான், 12 சந்திர மாசம் ஒரு வருஷம் தான். சந்திர மாசத்துல 360 நாள் நம்ம கணக்கெடுக்கிறதுனால ஒரு வருஷத்துல 5 நாள் எக்ஸ்ட்ரா. அப்படி வரும்போது ஒரு 3 வருஷம் ஆகும்போது 15 நாள் ஷார்டேஜ் ஆகும். சூரிய நாள் வருஷம் முடிஞ்சிருக்காது, சந்திரன் முடிஞ்சிருக்கும். அப்ப அந்த டைம்ல அதிக மாசம் அப்படின்னு கொண்டு வந்து ஒரு மாசத்தை நடுவுல பூத்திடுவாங்க. அந்த மாசத்தை பொதுவாக மல மாசம் சொல்லுவாங்க, அதிக மாசம் சொல்லுவாங்க. அந்த மாசத்துல தெய்வீக வழிபாட்டுக்கு மட்டும் ஒதுக்குவாங்க. சூரிய மாசத்தை பார்க்கும்போது ஒரு சூரிய மாசத்துல 2 பௌர்ணமி அமாவாசை வந்ததுன்னா அதை அடிப்படையாக வச்சு அந்த அதிக மாசத்தை. இப்போ நட்சத்திரம் நம்ம கணக்கு போடும் போது 27 நட்சத்திரம் தான் உண்டு. அப்ப நம்ம பொதுவா தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு பழக நட்சத்திரத்தை வச்சு பிறநாள் கொண்டாடும். சில சமயங்கள்ல நாம பிறந்த தமிழ் மாசத்துல தொடக்கத்திலேயே அந்த நட்சத்திரம் வந்துட்டதுன்னா மறுபடியும் முடிவிலையும் வர்றதுக்கான வாய்ப்பு. ஏன்னா 27 நாள் முடிஞ்சிடும், அடுத்த தடவை மறுபடியும் மாசம் முடியறதுக்கு அடுத்த நட்சத்திரம் வரும். அந்த மாதிரி இருந்தா பின்னாடி வரக்கூடிய நட்சத்திரத்தை கொண்டாடணும் அப்படின்னு பெரியவங்க ஒரு சம்பிரதாயம் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இப்போ 12 சந்திர மாசங்கள் சேர்ந்தது ஒரு வருஷம். 12 சூரிய மாசமா இருந்தாலும் அது ஒரு வருஷம், 12 சந்திர மாசம் ஒரு வருஷம். இது தேவர்களுக்கு ஒரு அகோராத்திரம். அகஹ அப்படின்னா பகல், ராத்திரி ராத்திரம்னா ராத்திரி. பாகவத சப்தாகம், ராமாயண நவாகம், இந்த மாதிரி அகம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அந்த அகம்ங்கிற வார்த்தைக்கு பகல், 7 பகல் பண்ண சப்தாகம், 9 பகல் பண்ணா நவாகம். அந்த அகோ ராத்திரம்னா பகல் இரவும் சேர்ந்தது. தேவர்களுக்கு ஒரு நாள், மனிதர்களுடைய ஒரு வருஷம். இன்னும் புரிய மாதிரி சொல்றதா இருந்தா, சூரியன் பூமி சுற்றி வர்றது இல்லை, நமக்கு சூரியன் தெற்கு வடக்காக
போகிற மாதிரி இருக்குது. அக்ஷரேகையிலிருந்து கடகரேகையிலிருந்து மகர ரேகைக்கு போய் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அதுல வடக்கு இருந்து தெற்கு போகிறார் அப்படின்னா அது நாம தட்சிண அயனம். நம்ம இப்ப சூரியனை பார்த்து கிழக்க பார்த்து நிக்கிறோம் அப்படின்னா நம்முடைய இடது கை பக்கம் எந்த திசையோ அது தெற்கு. அதனால தட்சிணம் அப்படின்னா இடது கை, மன்னிக்கணும், வலது கை பக்கம். வலது கை பக்கம் அப்படிங்கிற அர்த்தம் வரும், தெற்கு பக்கம் அப்படிங்கிற அர்த்தம் வரும். அதனாலதான் தட்சிணாமூர்த்தி, அவர் தெற்கு பார்த்தே உட்கார்ந்து இருக்கிற சாமிங்கிறதுனால அவருக்கு தட்சிணாமூர்த்தி. அவர் வேற திசையை பார்த்து உட்கார மாட்டார். இப்படி ஒரு தட்சிணம் உண்டு, காசு பணம் தட்சிணா, அது வேற. இது வந்து இடத்துல திசை வரும். அப்போ தட்சிணத்தை பார்த்து சூரியன் நகர்றது மாதிரி தோன்றதுக்கு தட்சிண அயனம். அயனம்னா வழினர். ராம அயனம், ராமனுடைய வழி, ராமன் கடந்து வந்த பாதை அப்படின்னா ராமாயணம் அப்படின்னு வந்து. அதே மாதிரி சூரியன் தெற்கே இருந்து வடக்கு மாற்று வந்ததுன்னா இந்த வடக்கு போக்குக்கு, வடக்கு பாதைக்கு உத்தரம்னா வடக்கு அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். பல அர்த்தம் இருக்கு. உத்தரம்னா பதில் சொல்றதுன்னு அர்த்தம் இருக்கு, உத்தரம்னா மேலான அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு, மேடு அந்த மாதிரி அர்த்தம் இருக்கு, பல அர்த்தம் இருக்கு. பிறகு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல வடக்கு அப்படிங்கிற அர்த்தம். வடக்கு பார்த்து சூரிய நாராயணன் வர்றத உத்தர அயனம், அத உத்தராயணம் அப்படின்னு சொல்றோம். அது ஒரு சம்ஸ்கிருத இலக்கணப்படி ரா வந்த பிறகு நா வந்ததுன்னா அது நாவா மாறிடும். அதனால தட்சிண அயனம் அப்படின்னு வரும். ஆனா உத்தர வரும்போது அது அயனம் அப்படின்னு மாறிடும். ராம அதுக்கு பிறகு அது அயனம் அப்படின்னு மாறிடும். இப்போ இது தேவ வருஷம். வருஷத்தை வத்சரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, சம்வத்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பொதுவா நம்ம பகுதியில இப்படி ஒரு இதுவும் இருக்கு. 60 வருஷங்கள் கொண்ட ஒரு சுழற்சி, 7 கிழமைகள் கொண்ட ஒரு சுழற்சி இருக்கிறது மாதிரி, 12 மாசங்கள் கொண்ட ஒரு சுழற்சி இருக்கிறது மாதிரி, 24 மணி நேரம் அல்லது 60 நாழிகை கொண்ட ஒரு சுழற்சி இருக்கிறது மாதிரி, 60 ஆண்டுகள் கொண்ட ஒரு சுழற்சியும் உண்டு. பொதுவா நாம எந்த ஆண்டுல பறக்கிறோமோ அதே ஆண்டு மறுபடி வரும்போது 60க்கு 60 ஷஷ்டி அப்த பூர்த்தி அப்படின்னு கொண்டாடுவோம். அப்புறம் 80 வயசு ஆயிருந்ததுன்னா அதுக்குள்ள நாம ஒரு 1000 பெற, பழைய காலத்துல பெறைய பார்க்கணுங்கிற ஒரு பழக்கம் இருந்தது, பூஜை பண்ற பழக்கம் எல்லாம் இருந்தது. 3ஆம் பெறைய பார்க்கணும் அப்படி எல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க 1000 பெறைய பார்த்திருப்பாங்க. அதனால 80 வயசுல சதாபிஷேகம் பண்ணுவாங்க. வயசு எத்தனை? 80. பண்றது என்னது? சதாபிஷேகம். சதம்னா எத்தனை? 100. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ராமாயண கதை சொல்றவங்க இந்த மாதிரி எல்லாம் வேரியேஷன் இருக்கிறத மறந்துடுறாங்க அல்லது அவங்களுக்கு தெரியல. 80 வயசு கொண்டாடுவாங்க, 100 வயசுங்கிற சதாபிஷேகத்துக்கு கொண்டாடுவாங்க. சதம்ங்கிறதுக்கு அப்ப 80ன்னு அர்த்தம் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. பொதுவா சிலருக்கு ஒரு திறமை இருக்கும், ஒரே சமயத்துல அவங்களால பல விஷயங்களை கவனிக்கும். இத வந்து அவதானம் அப்படின்னு சம்ஸ்கிருதம் சொல்லுவாங்க, கவனகம் அப்படின்னு தமிழ் சொல்லுவாங்க. தசாவதானி ஆறுமுக நாவலர் அப்படின்னு இருந்தார். பல தசாவதானிகள் இருந்திருக்காங்க. இவர் சைவ சமயத்துல இருந்த ஒரு பெரியவர், இலங்கையில இருந்தாருன்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்துல செய்கு தம்பி பாவலர் அப்படின்னு ஒரு இஸ்லாமியர் இருந்தார். வள்ளலார் உடைய பல கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்த ஒரு ஆறுமுக நாவலர். இவரு தசாவதானி இல்லைன்னு நினைக்கிறேன்.
மறுப்பா அப்படின்னு நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்த போது இந்த செய்குத்தம்பி பாவலர் அது அருட்பாதான், அது எந்த பிழையும் இல்லை அப்படின்னு ராமலிங்க வடலூர் வள்ளலார் சுவாமிக்காக வேண்டி வாதாடினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செய்குத்தம்பி பாவலர் சதாவதானி சொல்லுவாங்க. அது 100 விஷயங்களை கவனிப்பாருங்கிறது அர்த்தம். நடைமுறையில தெரியுது அப்படின்னா அவர் ஒரு 30-36 விஷயங்களை என்னமோ ஒரே சமயத்துல அவர் கவனிப்பார். அதாவது அவருடைய மூளையில ஒரு 36 செக்ஷன் ஆட்டு அந்த மூளையை அவர் வேலை செய்ய வைக்க முடியும். கம்ப்யூட்டர்ல இன்னைக்கு 2 கோர் 4 கோர் 8 கோர்ல சொல்றது மாதிரி ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. அப்படி 36ன்னா அவர் பண்ண முடிஞ்சதுனால 100 பண்ணதுக்கு சமானம் வாங்கிட்டாங்க கேள்வி. இப்போ தேவாரத்துல பெரியவங்களுடைய பாடல்களுக்கு பதிகம்னு பேர். பதிகம் அப்படின்னா 10 பாட்டு. ஆனா சில இடங்கள்ல 8 பாட்டு இருக்கலாம், 7 பாட்டு இருக்கலாம். சும்மா உத்தேசமா சொல்றேன், 10ஓட குறைவா இருக்கான்னு சொல்றேன். 7 பாட்டுல இருக்குன்னு எனக்கு தெரியாது. சில இடங்கள்ல 11 பாட்டு இருக்கலாம், 12 பாட்டு இருக்கலாம். ஆனா எல்லாமே பதிகம் தான். தோராயமா 10 பாட்டு. கணக்குல அப்படி சொல்றது இல்லையா, 0.5ன்னா அது 10க்கு சமானம், 0.14 வரைக்கும் 10க்கு சமானம், 0.14 0.1. இப்போ இந்த மாதிரி எல்லாம் ஜனங்கள் பல விதமாக கணக்கு போடுவாங்க. இதெல்லாம் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். எடுத்த கவிழ்த்தேன்னு வாய் புளிச்சதோ மவுத்து புளிச்சதோன்னு ஐயா தர மாதிரி பேசக்கூடாது. இப்போ ஷஷ்டியப்த பூர்த்தி 60க்கு 60, சதுஷ்டி உபசாராட்யா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் வரும். 64 கலைகள் உள்ளவை சதுஷ்டி அப்படின்னு. அடுத்தது 80 வயசு ஆகும்போது சதாபிஷேகம் பண்ணுவாங்க. 1000 துறை கண்ட அபூர்வ சிந்தாமணி அவங்க இருப்பாங்க. இதை எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி கணக்குகள் அல்லாம 60 வருஷ கணக்கு ஒண்ணு இருக்கு. அது எதனால ஜோசியப்படி அது என்ன சொல்றாங்கன்னா, 12 வருஷம் குருவினுடைய சுழற்சி. குரு ஒரு முறை சுழல்வதற்கு, ஒரு வட்டம் அடிக்கிறது. நம்ம அதை எப்படி சொல்லுவோம்னா 12 ராசியும் சஞ்சரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். பெரிய அறிவியல் பூர்வமா அணுகக்கூடியவங்களுக்கு அதை வயிற்றுக்கு கடி இருந்ததுன்னா வியாழன் ஒரு தடவை சுத்தி, ஒரு தடவை இந்த சூரிய மண்டலத்தை சுத்தி வர்றதுன்னு வச்சு ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்தாதானே ஒரு ரவுண்ட் அடிச்சு சொல்ல முடியும். சனி அப்படி ஒரு சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம். இந்த 2 பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறதுக்கு, ஒரு உதாரணத்துக்கு மேஷ ராசியில சனி குரு 2 பேரும் இருந்து கிளம்புறாங்க. குரு 12 வருஷத்துக்கு பல சுத்திடுவார். சனி மெதுவா வந்து ஒரு 30 முடிச்சு அடுத்த 30 அடிக்கும் போது 2 பேரும் பழையபடி மேஷராசி சந்திப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு. அதுல 12 அப்படிங்கிற எண்ணோட சில விஷயங்களை சம்பந்தப்படுத்துறதுக்கு குருவினுடைய சுழற்சி காரணம்னு சொல்றவங்க இருக்காங்க. 60 அப்படிங்கறது கொண்டு வர்றதுக்கு காரணம் குரு சனி 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. சரி, அது ஒரு தனி கணக்கு. ஒரு தகவலுக்காக இப்படியும் ஒரு கணக்கு நம்ம நடைமுறைகளை வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி சொன்னேன். இங்க திருப்பி வந்துட்டா, தேவர்களுடைய திவ்ய வத்சரம், வருஷம் ஒரு வார்த்தை இருக்கு, ஆண்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, சம்பத்சரம் அப்படிங்கிற ஒரு வருஷம் இருக்கு. சில சமயங்கள்ல யுகங்கிற வார்த்தையே கூட இருக்கு. அது வேற ஒரு குழப்ப குழப்பறாங்க, அதுவும் ஞாபகம் வந்து எனக்கு. யுகம்ங்கிற வார்த்தைக்கு கலியுகாதி, ஆந்திர பிரதேசத்து மக்கள் வருஷ பிறப்பையே யுகாதின்னு தான் சொல்லுவாங்க.
அது யுகத்தினுடைய தொடக்கம்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், அல்லது வருஷத்தினுடைய தொடக்கம்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அவங்க எந்த அர்த்தத்துல எடுக்கிறாங்கன்னு அவங்கதான் பதில் சொல்லணும். ஆனா வருஷந்தோறும் யுகாதிமா, அப்ப அவங்களுக்கு ஒண்ணு ஒரு வருஷம் ஒரு யுகம் அவங்க அர்த்தம் எடுக்கிறாங்கன்னு சொல்லணும், அல்லது இந்த நாள்லதான் எப்பவோ ஒருக்க கலியுகம் தொடங்கிச்சுது அதனுடைய ஞாபகார்த்தமாக கொண்டாடுறாங்கன்னு எடுக்கணும். இப்படி அறிவியல் பூர்வமா நம்ம அதுக்கு ஏதாவது குறிச்சுக்க முயற்சி பண்ணணும். அப்படி இல்லாம ஒரு வருஷம்னா ஒரு யுகம் தான் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ண கிளம்பக்கூடாது. இப்ப தேவர்களுடைய வருஷம்னால திவ்ய வருஷம், திவ்ய வத்சரம் சொல்லலாம். திவ்யங்கிற வார்த்தைக்கு அவ்வளவுதான் அந்த இடத்துல. இனி 4800 இந்த கணக்கு தான் நான் போன வகுப்புல உங்களுக்கு அடுத்த வகுப்புல வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு சொல்றேன். இந்த 4800 வருஷங்கள், அதாவது தேவ வருஷங்கள், திவ்ய வத்சரங்கள், ஒரு கிருத்த யுகம். அப்போ நம்ம போன வகுப்புல நான் சொன்னேன் 4,32,000 பெருக்கல் 4 வருஷங்கள் எத்தனையோ அது ஒரு கிருதயுகம் அல்லது சத்தியுகம் சொல்லியிருக்கு. அது மனித வருஷத்தை வச்சு கணக்கு போடுவோம். இப்போ தேவ வருஷத்தை வச்சு கணக்கு போடும்போது 4800 தேவ வருஷம் ஒரு கிருதயுகம். இதை ஏன் மறுபடி சொல்றேன் அப்படின்னா, சில பேரு இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு கிருதயுகம்னாலே 4800 மனித வருஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு கூட்டம் இருக்கு. இந்தியா சூப்பர் மார்க்கெட் அப்படி சொல்றதுக்கு ஒரு கூட்டம். இனி 3600, அதாவது 12x4 அப்படின்னு சொல்லுங்க. அதாவது என்னுடைய 1200 x 4 கிருத்தயுகம். 1200 x 3 அது திரேதாயுகம், அதாவது 3000. 1200 x 2 அதாவது 2400 திவ்ய வத்சரம் தேவ வருஷம் சேர்ந்தது ஒரு துவாபர யுகம். 1200 திவ்ய வத்சரம் தேவ வருஷம் சேர்ந்தது ஒரு கலியுகம். இப்படி ஒரு தேவ வருஷத்தை வச்சு கணக்கு போடுற முறை இருக்கு. இதை சில பேர் மனுஷ வருஷம் ஆக்கி ஊரை குழப்பிட்டு இருக்காங்க. அதனால அதையும் சொன்னேன். அதாவது இந்து மதத்துல குழப்பம் இருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. சில பேரு அரையும் குறையுமா படிச்சுக்கிட்டு இப்படி சொல்லும் போது குழப்பங்கள் வரும். அடுத்தது 1200 கலியுகம், அதனுடைய 2 மடங்கு துவாபரயுகம், அதனுடைய 3 மடங்கு திரேதாயுகம், 4 மடங்கு கிருதயுகம் அல்ல சத்தியுகம். அப்ப இது மொத்தம் சேர்க்கும் போது 12,000, 4,32,000, 43,000 மாதிரி 12,000 வருஷம் ஒரு சதுரயுகம்னு வரும். இப்படி 12,000 திவ்ய வருஷம், அந்த திவ்யங்கிறத வேணும்னே சொல்றேன், சில பேர் குழப்பிட்டு இருக்கிறதுனால 12,000 திவ்ய வத்சரம் சேர்ந்தது ஒரு சதுரயுகம். அப்போ ஒரு மனுவினுடைய ஆட்சி காலம் 71 சதுரயுகம் அப்படின்னு நாம சொல்லியிருக்கிறோம். அந்த தேவ வருஷத்துல எப்படி கால்குலேட் பண்றது, மனுஷ வருஷத்துல எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத தெரியா படிக்கணும். பொதுவா பிரம்மாவுடைய இரவு ஒரு பிரளயம், பிரம்மாவுடைய ஆயுஸ் முடிஞ்சா மகா பிரளயம் சொன்னேன். பிரம்மாவுடைய இரவும் ஒரு பிரளயம். என்னுடைய ஞாபக சக்தி சரியா இருந்தா அதுக்கு நைமித்திக பிரளயம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நித்திய பிரளயம் நாம தினமும் தூங்கி எழுன்றது. அடுத்து சுவாமிஜி சொல்லுவாங்க, இது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய விஷயம்.
வாழ்க்கை நிம்மதியா இருக்கிறது பிரயோஜனம் வரும். ஐ மே பி ராங். நான் சொல்றது நான் தப்பா இருக்கலாம், எனக்கு ஞாபகத்துல இருந்து சொல்றேன். அப்படி சொன்னா நான் ஆப்ஜெக்டிவா சிந்தனை பண்றோம், நம்முடைய அகங்காரத்தை ஒதுக்கி வைக்கிறோம். அப்படி இல்லாம நான் சொன்னதுதான் சரி அப்படின்னு போனா சரி வராது. அன்றாட குடும்ப உறவுகள்ல கூட, அன்றாட வாழ்க்கையில கூட இந்த ஒரு இது, நான் இப்படி நினைக்கிறேன் சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம், நான் இப்படி சொல்றேன் சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம், நான் இப்படி செய்கிறேன் சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம், என்னுடைய அறிவுக்கு என்னுடைய மூளைக்கு நான் யோசிச்சு பண்றேன் சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒவ்வொரு காரியம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நமக்குள்ள ஆப்ஜெக்டிவிட்டி டெவலப் ஆகும். அது நமக்கு நிம்மதியை கொடுக்கும். பகவத்கீதை விராகம், வைராகியம் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துது. அந்த வார்த்தைக்கு பூஜ்ய சாமிஜி கொடுக்கிற இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து ஆப்ஜெக்டிவிட்டி, சப்ஜெக்டிவிட்டி இல்லாம ஆப்ஜெக்டிவாங்கிறது அப்படிங்கிறது தான். சைக்காலஜிக்கலா அது ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். சரி, இப்போ 360 அகோராத்திரம் பிரம்மாவுக்கு ஒரு நாள் அப்படின்னா அகஸ் ராத்திரி ராத்திரம், பிரம்மாவுக்கு 360 அகோராத்திரமானா ஒரு வருஷம். அப்படி 120 வருஷம் அவருடைய வாழ்க்கை இருக்கிறதா வச்சுக்கிட்டால் திவ்ய அவசரம் நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு 360 நாட்கள் தேவ நாட்கள் ஒரு திவ்ய வத்சரம், தேவ வருஷம்னா 12,000 தேவ வத்சரம் ஒரு சதுரீகம், அதாவது 36 லட்சம் மனித வருஷமா இருக்கும். அது கிட்டத்தட்ட துல்லியமான கணக்கு போட்டுக்குங்க. 71 சதுரீகம் ஒரு மன்வந்தரம், 14 மன்வந்தரம் ஒரு கல்பம். இப்படி 2 கல்பம் ஆச்சுதுன்னா பிரம்மாவுக்கு ஒரு நாள், இரவும் பகலும். முன்னாடி சொன்னதுல பகல் மட்டும் 14 மன்வந்தரம். இப்போ அப்ப 2 கல்பம் சேர்ந்தாதான் ஒரு நாள் அவருக்கு வரும். அப்புறம் அப்படி 160 நாள் ஆனா அவரு பிரம்ம வருஷம், 120 பிரம்ம வருஷம் ஆச்சுன்னா ஒரு பிரம்மாவுடைய ஆயுசு. சுமாரா நம்ம கணக்கு போடும்போது 30,17,376 மனித வருடங்கள் பிரம்மாவுக்கு வரும் அப்படின்னு தெரியுது. இதுல இந்த உடனே நான் சொன்ன கணக்கு அநேகமா பாகவதத்துல 3வது ஸ்கந்தத்துல வருது. நான் சொன்ன அவ்வளவு கணக்குமே வரலாம், பல முக்கியமான கணக்கு வருது. பாகவதத்துல 3வது ஸ்கந்தத்துல வருது. உலகத்துல யாராரும் என்னென்னமோ கதை அடிக்கிறாங்க, சாமி எதுவும் கதை அடிக்கிறாரு நினைக்க கூடாது இல்லையா? அதனால சோர்ஸ் சொல்றேன், அதுல போய் புரட்டி பார்த்துக்கலாம். கூடுதல் விவரமா தெளிவா தெரிய விரும்புறவங்களா இருந்தாலும் சரி, சந்தேகப்படுறவங்களா இருந்தாலும் சரி. பொதுவா இந்த சதுர்யுகம் முடிஞ்ச உடனே வேகங்கள் எல்லாம் மறந்துடும். அப்புறம் சப்த ரிஷிகள் வருவாங்க. இந்த சப்த ரிஷிகள் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வருவாங்க.
இந்த மன்வந்தரத்துல மனுவும் அவருடைய பரம்பரையினரும் வழிவந்தவர்களும் இந்த பூலோகத்துல இருப்பாங்க, ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பைபிள்ல ஒரு வசனம் வருது, படைத்தான் படைத்ததெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தனக்காக. அதாவது கண்டதையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நொண்டி சாக்கு தான். சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் சாப்பிடலாம், படத்தெல்லாம் எங்களுக்காக தான் படைச்சிருக்காரு அப்படின்னு. விவேகானந்த சாமி சொல்லுவாரு, ஒரு புலி கொட்டத்தான் சொல்லுவோம், எனக்காக வேண்டியதான் எல்லாத்தையும் படைச்சிருக்காரு அப்படின்னு. அடுத்து விவேகானந்த சாமி அந்த முட்டாள்தனத்தை அழகாக போடுவார். சரி, அப்போ மனு, சப்த ரிஷி, தேவர்கள், இந்திரர்கள், அப்புறம் மனுவினுடைய பிள்ளைகள், ராஜாக்கள், இப்படி இவங்க எல்லாம் மன்வந்தரத்துல வருவாங்க. ஒரு 14 மன்வந்தரம் அப்படிங்கிற சுமாரா 1000 யுகம். பொதுவாக இப்படி ஒரு கணக்கும் சில இடங்கள்ல சொல்லுவாங்க. ரவுண்ட் ஆக்கி 1000 யுகம்னு ரவுண்ட் ஆக்கிடுவாங்க. ஒரு கல்பம்னா 1000 யுகம் அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் சொல்லுவாங்க. இப்படி ஒரு கணக்கும் இது விஷயத்துல இருக்கு. இப்படி 1000 யுகம் முடிஞ்ச உடனே மகாவிஷ்ணு தூங்க போயிடுவார். அதுக்கப்புறம் அவர் முடிச்சு பிரம்மாவை தன்னுடைய தொப்புள் கொடியில இருந்து பத்மநாபர் இல்லையா உற்பத்தி பண்ணுவார். அப்புறம் அவரு படைப்பை தொடங்குவார். அப்படி அந்த சைக்கிள் போயிட்டே. இதுல மனு, அரசர்கள், இந்திரர்கள், தேவர்கள், இந்திரன் வச்சுட்டாங்க, சப்த ரிஷிகள், இவங்க எல்லாம் மகாவிஷ்ணுடைய சாத்விக அம்சத்துல இருந்து வர்றவங்க. கிருதயுகத்துல மகாவிஷ்ணு கபிலர் அப்படிங்கிற அவதாரம் எடுத்து ஞானத்தை போதிப்பார். திரேதாயுகத்துல அவரு ராஜாவாக வருவார், அதாவது ராமர். துவாபர யுகத்துல அவரு வியாசராக வந்து வேதங்களை 4 பாகமாக பிரிப்பார். அது வரைக்கும் வேதம் ஒரே இதாக இருந்தது. துவாபர யுகத்துல வியாசர் வந்து ரிக்கு, யஜு, சாம, அதர்வணம், செய்யுள்கள் ரிக்கு, உரைநடை யஜுசு, பாடல்கள் சாமம், உதிரி மிஸ்டலானியஸ் எல்லாம் அதர்வணம், இப்படி பிரிப்பார். அதுக்கப்புறம் கலியுகத்துல மகாவிஷ்ணு கல்கியாக ஆதாரம் எடுத்து தர்மத்தை நிலைநிறுத்துவார். அப்படிங்கிறது மகாவிஷ்ணுடைய சதுர்யுகம் அப்படின்ட்டு விஷ்ணு புராணம். இப்ப நான் சொல்ற தகவல் விஷ்ணு புராணத்துல பாகம் 3ல அத்தியாயம் 2ல இருக்கிற தகவல். வாயு புளிச்சதோ மவுத்து புளிச்சதோன்னு பேசக்கூடாதுல்ல, அதெல்லாம் நம்ம எவ்வளவு சொல்லுவோம். இனி 14 மனுக்களை பற்றியும் நம்முடைய சாஸ்திரங்கள்ல ஒரு குறிப்பு இருக்கு. எப்படி நம்ம மனுஸ்மிருதியில ஒவ்வொரு அத்தியாயத்தை பத்தி ஒரு குறிப்பு சொன்னோம். 14 மனுக்களை பத்தியும் எந்தெந்த மன்வந்தரத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு, அதாவது 7வது நடக்குது, 6 முடிஞ்சது, இன்னும் 7 வரணும், இதெல்லாம் இப்படித்தான்ப்பா இருக்கும் அப்படின்னு நம்முடைய பெரியவங்க எழுதி வச்சுட்டாங்க. கலியுகமா அங்கே இப்படி எல்லாம் இருக்கும். ஆஸ்திகர்கள் போர்வையில் ஆஸ்திகர் பேசுவாங்க, பாகவதத்தை சொல்லியிருக்கு, மகாபாரதத்தை சொல்லியிருக்கு, நடக்கும். எத்தனையோ விஷயங்கள் கலியுகத்துல நடக்கிறத பத்தி மகாபாரதம் சொல்லுது, பாகவதம் சொல்லுது, நிறைய சாஸ்திரங்கள் சொல்லலாம். இது ஒரு பியூட்டி நம்முடைய நாட்டுல. அதாவது ஏற்கனவே நடந்ததை மட்டும் எழுதி வைக்கலாம், அவங்க இனிமேல் என்ன நடக்கும்னு கூட எழுதி வச்சிருக்காங்க. அது ஒரு புத்த புராணத்துக்கு பேரு பவிஷ்ய புராணம் அப்படிங்கிறதா.
அதை வச்சு காது குத்துற ஒரு கோஷ்டிகளும் இருக்குது. வளைகுடா நாட்டுல இருந்து ஒரு ஆசாமி வருவாரு அப்படின்னு எல்லாம் பவிஷ்ய புராணத்துல சொல்லி இருக்கு. மகாமதின்னு அவருக்கு பேரு அப்படின்னு எல்லாம் காது குத்துவாங்க. பவிஷ்ய புராணத்துல மகாமதி வந்து அரக்கன். உங்களுக்கு தொடலாம். ஆமா, அவங்க அரக்கங்க மாதிரி ஜனசாமி நடக்கிறாங்க. கரெக்டா தானே சொல்லியிருக்கு, நீங்க இருக்கலாம். உண்மைதாரு. இந்த மாதிரி ஒரு டீடைல் இருக்கு. அடுத்த வகுப்புல அது சொல்றதுனால பிரயோஜனம் இருக்குன்னு பட்டதுன்னு தான் சொல்றேன். அடுத்த வகுப்பு